கல்கோட்டியா பல்கலைக்கழகம் இந்தியாவை உலக அளவில் கொண்டு போய் நிறுத்தியிருக்கிறது. என்னடா இந்த கல்கோட்டியா பல்கலைக்கழகம் ஏதோ பெரிய சாதனை செய்து விட்டதா? புதிதாக ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாங்களா? என்ன செய்து விட்டார்கள்? ஏன் திடீர்னு கல்கோட்டியா யூனிவர்சிட்டி உலகம் முழுக்க பிரபலமாயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்கோட்டியா யூனிவர்சிட்டி இந்தியாவுடைய மானத்தை உலகம் முழுக்க கப்பலேற்றி இருக்கிறது. என்ன பண்ணிட்டாங்க? ஏஐ சம்மிட், உலக அளவிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மிட் வந்து டெல்லியில் கடந்த 3 நாட்களாக நடந்து வருகிறது. இதில் சைனாவில் உற்பத்தி செஞ்ச யூனிட்ரி அப்படின்ற ஒரு ரோபோ, நாய் மாதிரி இருக்கும் அந்த ரோபோவை கொண்டு வந்துட்டு இது வந்து கல்கோட்டியா யூனிவர்சிட்டி மாணவர்கள் தயாரித்த ஒரு ரோபோ அப்படின்னு சொல்லி அது வந்து பயங்கரமாக டான்ஸ்லாம் ஆடுது. நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ரோபோஸ் 4 காலில் போடும், டான்ஸ் ஆடும், பல்ட்டி அடிக்கும், எல்லாம் பண்ணும். இதை வந்து போட்டு ஒரு பெரிய புரட்சியை உருவாக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு இதை பண்ணாங்க. அதுல நேஹா சிங், இந்த பேரை கேட்டுக்கோங்க, ரொம்ப முக்கியமான ரோலை ப்ளே பண்றாங்க. அந்த காலேஜோட ப்ரொஃபசர் அவங்க என்ன சொல்றாங்க, இது வந்து அதை பத்தி ஒரு பிரசன்டேஷன் கொடுக்கும் பொழுது இது வந்து எங்க கல்கோட்டியா யூனிவர்சிட்டியில செஞ்சது, பாருங்க என்னெல்லாம் செய்யுது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஃப்ளாஷ் ஆயிடுச்சு. கொடுமை என்ன அப்படின்னா, இந்தியாவுடைய ரீல்ஸ் மந்திரினா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அவரே தான் அஸ்வினி வைஷ்ணவ். என்ன பண்றாரு, உடனடியாக இந்த ரீல்ஸை எடுத்து பாருங்க, இந்தியாவுடைய ஏஐ பவர் எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கு, இதற்கு நம்ம வந்து எவ்வளவு சந்தோஷப்படணும், ஒட்டுமொத்த உலகமே நம்ம பார்த்து பிரமிச்சு போயிருக்கு அப்படின்னு எடுத்து போட்டாரு. இந்த காற்றடைத்த பலூனை சைனா பல்ஸ் அப்படின்ற ஒரு ட்வீட் ஹேண்டில் பஸ்ட் பண்ணுது. அவங்க ஒரு இதை போடுறாங்க, டேய் இது கல்கோட்டியா யூனிவர்சிட்டி தயாரிக்கலடா, இதை வந்து தயாரித்தது வந்து சைனாவில் யூனிட்ரின்றது இதோடைய பேர், இதை நாங்கள் தயாரித்து 2 வருஷம் ஆகுது, இப்போ நீங்கள் வந்து ஏதோ கல்கோட்டியா யூனிவர்சிட்டியிலேருந்து மாணவர்கள் கண்டுபிடிச்சது போல் போடுறீங்களே, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ட்விட்டர் ஹேண்டிலில் போடுறாங்க. சைனா பல்ஸ் அப்படின்ற அந்த ட்விட்டர் ஹேண்டில், அந்த சைனா பல்ஸ் ட்விட்டர் ஹேண்டில் அந்த நியூஸ் பயங்கர வைரலாக போயிடுது. ஸோ எல்லாரும் இதை பார்த்து இது உண்மையிலேயே கல்கோட்டியா யூனிவர்சிட்டி இல்லையா, இது என்னடா இது இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, இது அத்தனையுமே முழுக்க சைனாவிலேருந்து இம்போர்ட் பண்ணிவிட்டு கல்கோட்டியா மாணவர்கள் இதை செய்தார்கள் அப்படின்றது போல் இந்த செய்தியை வந்து பரவ செய்திருக்கிறார்கள் அப்படின்ற அந்த விஷயம் தெரிய வருகிறது. கொடுமை என்னென்னா, ஒட்டுமொத்த பாஜக கூடாரமும் அஸ்வினி வைஷ்ணவ் முதல் பிரதம மந்திரி வரை இந்த ரோபோவை ட்விட்டர் ஹேண்டிலில் ப்ரமோட் பண்ணுறாங்க. பிஜேபி ஃபார் இந்தியா இதை ப்ரமோட் பண்ணுது ட்விட்டர் ஹேண்டிலில். ஸோ எல்லோரும் கேள்வி ஆரம்பிச்சிட்டாங்க, என்னையா இது, ஒரு சீனாக்காரன் வந்து இவ்வளோ கேவலமாக நம்மளை வந்து சொல்கிறான், இப்படி ஒரு இதை நீங்கள் வந்து செய்திருக்க வேண்டுமா அப்படின்னு சொல்லி சமூக வலைத்தளம் முழுக்க ஒரே கொதிப்பு குரல்கள். உடனடியாக எதுவும் பண்ணல. அப்புறம் அடுத்த நாள் இது வந்து கட்டுமீறி போகுது, இதை வந்து வழக்கமான பாஜகவுடைய வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியோ இல்லை கோடி மீடியாவோ இதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதை தாண்டி இந்த நியூஸ் வைரலாக போகுது அப்படின்றதை உணர்ந்து கொண்டவர்கள் என்ன பண்ணாங்க, கல்கோட்டியா யூனிவர்சிட்டிக்கு அந்த ஏஐ சம்மிட்டில், டெல்லியில் நடந்த அந்த ஏஐ சம்மிட்டில் கொடுத்த அந்த பெவிலியனை வந்து காலி பண்ண சொல்லிட்டாங்க. அவங்க காலி பண்ணுறாங்களோ இல்லையோன்னா கரண்ட்டை கட் பண்ணிட்டாங்க, அவங்களுடைய பொருட்கள் எல்லாத்தையும் தூக்கி வெளியில் போட்டாங்க. ஸோ இந்த ஏஐ சம்மிட்டை வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமாக பார்க்க வேண்டிய இடத்துல இதை வந்து ஒரு காட்சி பொருளாக, இதை வந்து ஒரு நகைச்சுவை நாடகமாக மாற்றி விட்டார்கள் பாஜகவும் கல்கோட்டியா யூனிவர்சிட்டியும் என்பதில் வந்து எந்த சந்தேகமுமே இல்லை. இந்த நேஹா சிங்னு ஒருத்தங்க சொன்னேன் இல்லையா, இந்த நேஹா சிங் என்ன பண்ணுறாங்க, இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு கல்கோட்டியா யூனிவர்சிட்டியை அங்கேருந்து தூக்கி போட்ட பிறகு அங்கே போய் ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. அந்த பேட்டியில் நான் வந்து சொன்னதையெல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க, தப்பு என் மேலே தான், ஒரு உணர்ச்சி வேகத்தில் உற்சாக துள்ளலிலே நான் இப்படி பேசிட்டேன், நீங்கள் அதனால் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கக்கூடாது, இது வந்து நாங்கள் பண்ணல, இது சைனாவிலேருந்து தான் கொண்டு வந்தோம், my 6 is not your 9, your 6 is my 9 அப்படின்றாங்க. இதை எப்படி எடுத்துக்கொள்வது என்று தெரியவில்லை. அதாவது ட்ரம்ப் சொன்னார் ஆல்டர்னேட் ட்ரூத் அப்படின்னுவார். அதாவது ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அவர் என்ன நினைக்கிறாரோ அதை தான் நடந்ததாக சொல்வார். அதுபோல் இவங்க வந்து நேஹா சிங் என்ன சொல்லியிருக்காங்க, யுவர் 6 மேபி மை 9 அப்படின்ற அந்த ஒரு வாசகத்தை சொல்லியிருக்காங்க. அது வந்து எல்லாரும் கோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா யுவர் 6 மே நாட் பி மேபி மை 9 அப்படின்றத கோட் பண்ணணும் அப்படின்றாங்க. இதில் என்ன ஒரு பாசிட்டிவாக பார்க்கணும் அப்படின்னா, இவ்வளவு சம்பவங்கள் நடந்தும் அந்த நேஹா சிங் என்பவர் கொஞ்சம் கூட ஒரு பதட்டமே படாமல் ஒரு அற்புதமாக ஹேண்டில் பண்ணார். அதை எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவர்களுக்கு பாராட்டுக்கள். சீனாவிலிருந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த ரோபோவை அவர்கள் கொண்டு வரல, நேஹா சிங் கொண்டு வரல, கொண்டு வந்தது கல்கோட்டியா யூனிவர்சிட்டி. அதுக்கு காரணமானவர்கள் யார் அப்படின்றத பார்த்து இது பண்ணணும். ஆனால் இந்த நேஹா சிங் என்பவர்கள் அவங்களுடைய அந்த ஒரு சமயோசித
இதால் அவங்களுடைய அந்த கான்ஃபிடென்ஸால் ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி அப்படியே கடந்து போயிட்டாங்க. இது ஒரு புறம் போயிட்டுருக்கு அப்படின்னா, பாஜக வந்து உடனே பதட்டமாயிட்டாங்க. என்னடா இது, கல்கோட்டியா யூனிவர்சிட்டி வந்து ஏஐ சமிட் வந்து நம்ம வந்து பிரதமர் ஒரு பெரிய ப்ரொபகண்டா ஈவெண்ட்டாக நடத்தலான்னு பார்த்தா, இப்படி கல்கோட்டியா யூனிவர்சிட்டி வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டுடுச்சேன்னு சொல்லிட்டு இப்போ யாரும் கல்கோட்டியா யூனிவர்சிட்டியை பற்றி பேசக்கூடாது. எல்லாம் வந்து ஏஐ சமிட்டில் சாம் ஆல்ட்மேன் என்ன சொல்லியிருக்காரு பாருங்கள், சுந்தர் பிச்சை என்ன சொல்லியிருக்காரு பாருங்கள் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதில் இன்னொரு மிகப்பெரிய காமெடி நடந்து முடிஞ்சிருக்கு இன்றைக்கி. என்ன அப்படின்னா, சாம் ஆல்ட்மேன் இவர் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுடைய பிதாமகர். இவர் என்ன பண்ணுறாரு, பிரதமர் மோடி பக்கத்தில் இருக்கார். பிரதமர் மோடி என்ன பண்ணுறாரு, எப்போவுமே தெரியும் இல்லையா அவங்களுக்கு, எல்லா உலக தலைவர்களை கட்டி பிடிப்பார். அவங்க கையை கொடுக்கலனாலும் அவங்க கையை வாங்கி பிடிச்சி கை கொடுப்பாரு. அதுபோல் பக்கத்தில் நிற்கும்போது என்ன பண்ணுறாரு, சாம் ஆல்ட்மேனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, திடீர்னு அவர் கையை பிடிச்சி தூக்கிடுறாரு. சாம் ஆல்ட்மேன் கையை. சாம் ஆல்ட்மேன் இப்படி திருப்பி பார்க்குறாரு, என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்ட்டு. இந்த பக்கம் கையை என்ன பண்ணுறது அவருக்கு புரியாமல் போயிடுச்சு. காங்கிரஸில் இருக்கவங்கலாம் இதை எடுத்து போட்டு சாம் ஆல்ட்மேனுக்கே புது வகையான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கற்றுக் கொடுத்த பிரதமர் அப்படின்னு சொல்லி அவரை இது பண்ணிகிட்ருக்காங்க. தொடக்கம் இது முடிவில் எவ்வளோ காமெடியாக போயிடுச்சு அப்படின்னா, தொடக்கத்தில் ஒரு மிகப்பெரிய கோளாறு நடந்து முடிஞ்சிருக்கிறது. என்னென்னா, ஆரம்பிக்கிறதுல திடீர்னு பிரதமர் வரதா பிளான், இதுக்கு முன்னாடி பிரதமர் வரதா பிளான் இல்லை, திடீர்னு வந்து பிளானு வந்து எல்லாத்தையும் அப்படியே அவர் பார்த்து, இந்த ரோபோ, நம்ம இந்த கல்கோட்டியா யூனிவர்சிட்டியோட ரோபோ, இது எல்லாத்தையும் பார்த்துற மாதிரி ஒரு பிளானு பார்க்க வராரு. என்ன பண்ணிட்டாங்க, அங்கே இருக்கக்கூடிய எல்லாரையும், பெவிலியனில் இருந்த எல்லாரையும் வெளில அமிச்சிட்டாங்க. உள்ளே யாருமே இருக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ட்டாங்க. 5 மணி நேரம் இது செட்டப் பண்ணவங்க எதையுமே உள்ளே விடலை. கார் கீயை கொடுக்கல, தென் லேப்டாப்ஸு, சிடிஸு, ஃப்ளாப்பி டிரைவ்ஸ் எதையுமே உள்ளே விடாமல் அரங்கத்துக்குள்ளே கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் வெளியில் நிற்க வச்சுட்டாங்க. யாரையும் உள்ளவும் விடலை. இவங்க பாதி பேர் அரங்கத்தில் பாதி விஷயங்களை செட் பண்ணி வச்சுட்டு போயிருந்தாங்க. செட் பண்ணி வச்சிருந்த விஷயங்கள் எல்லாம் காணாமல் போய்விட்டது அப்படின்னு புகார் தெரிவித்திருக்கிறார்கள். இது வந்து இந்த ஏஐ சம்மிட்டை ஆரம்பிக்கும் போது நடந்த ஒரு மோசமான சம்பவம். ஸோ இப்படியாக ஒரு மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதத்தில் ஆரம்பித்து நகைச்சுவை நாடகமாக நடந்து முடிந்திருக்கிறது. இந்த நகைச்சுவை நாடகத்தில் கல்கோட்டியா யூனிவர்சிட்டி உலக புகழ் பெற்றுவிட்டது. எல்லாரும், ராய்ட்டர்ஸ், பிபிசி எல்லாருமே இந்த கல்கோட்டியாவுடைய புகழை பாட ஆரம்பித்திருக்கிறார்கள். இனிமேலும் இப்படி ஒரு பல விஷயங்களை, இப்படி சில விஷயங்களை எல்லாம் சரியான முறையில் ஹேண்டில் பண்ணணும். உலகம் முழுக்க நம்முடைய இவ்வளவு பணம் செலவு பண்ணி இந்த மாநாட்டை நடத்தி இருக்கிறோம். இதை வந்து ஒரு கேலி பொருளாக, கேலி கூத்தாக மாற்றிருக்கிறது பாஜக. அதை ரீல்ஸில் எடுத்து போடுறாருங்க இந்த அஸ்வினி வைஷ்ணவ். ஒரு டியூ டெலிஜென்ஸ் பண்ண மாட்டாங்களா? இதை வந்து உலகம் ஃபுல்லாக தெரியும். எத்தனை பேர் பார்த்தாலும் அந்த நாய் டான்ஸ் ஆடுற வீடியோ, ரோபோ நாய், இது எல்லாருக்குமே தெரியும். அது இந்தியாவில் பண்ணலங்க, அந்த சிப்பே கிடையாது இந்தியாவில். இனிமேலாவது பாஜக விழித்து கொள்ளுமா? அப்பா, நீங்கள் என்ன பண்ணீங்க, இந்தியாவுக்குள்ளே என்ன வேணால் பண்ணீங்க, ஆனால் இன்றைக்கி உங்களுடைய அஜாக்கிரதையால், உங்களுடைய விளம்பர வெறியால் ஒட்டுமொத்த இந்தியாவையே நீங்கள் வந்து ஒரு கேலிக்குள்ளாக்கி இருக்கிறீர்கள் அப்படின்ற அந்த கோபம் தான் மிஞ்சுகிறது. நன்றி, வணக்கம்.